குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி 1, 2, 2A ஓட 4 and 4 இதோட இலக்கியங்கள் நம்ம பார்க்குறோம். தமிழில் இலக்கியங்களில் பகுதி ஆ அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 பாட்டு. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 பாட்டு. சரிங்களாங்க? லாஸ்ட் கிளாஸ் நம்ம 8 தொகை இலக்கியம் பார்த்தோம். ஸோ இப்போ 10 பாட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேப்லேஷனாக இருக்கும். சரியா? ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 10 பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பாட்டு வகைகள் இருக்கு, அதோட பொருள் அகப்பொருளா இல்லை புறப்பொருளா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அகம்னா என்ன? மனசு, அதாவது உள்ள மனசுக்குள்ள, ஐ மீன் உள்புற. சரிங்களா? அதே புறம் அப்படின்னா வெளியே. சரிங்களா? ஸோ அகம் புறம்னு 2 வகையா சொல்றோம். பொருள் அகப்பொருள் புறப்பொருள்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பாட்டு எவ்வளோ பாட்டு இருக்கு, எந்த மாதிரி டைப்ல, எந்த மாதிரி பொருள், அகப்பொருளா புறப்பொருளாங்கிறதும், அதுல ஒவ்வொரு பாடல்லையும் எவ்வளோ அடியளவு இருக்குங்கிறதையும், அது யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அந்த பாட யார் பாட பெற்றவர் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லுங்க. இது புறப்பொருள். இதுல எவ்வளவு அடியளவு இருக்குன்னா 317 அடியளவு இருக்கு. ஸோ யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடியிருக்காங்க. பாடப்பெற்றவர் யாரு? குமரவேல். அதே மாதிரி நறுற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நாரூற்றுப்படைன்னு சொல்லுவோம். ஸோ அது புறப்பொருள். 248 அடியளவு இருக்கு. இதை யார் பாடியவர்கள் அப்படின்னா முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. இதை பாட பெற்றவங்க யாருன்னா கரிகாலன். சரிங்களா? நெக்ஸ்ட் சிறுபானூற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது புறப்பொருள். 269 அடியளவு இருக்கு. நல்லூர் நத்தனார் அப்படிங்கிறவங்க பாடியவர். பாட பெற்றவர் யாருன்னா ஓய்மாநாட்டு நல்லங்கோடான் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. பாடப்பெற்றவர். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ தமிழில் கேட்பாங்க. நமக்கே தெரியும் தமிழில் 100 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டேபிளேஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நோட்ஸில் எழுதிக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு அதில் நீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திருமுருகாற்றுப்படை எவ்வளோ அடியளவு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த 317 248 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேபிளேஷன் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அகப்பொருளை பத்தி பாடுறது. அகம்னா என்ன? மனசு, அதாவது உள்ள. புறம்னா வெளி தோற்றத்தை வச்சு பேசுறது. சரிங்களா? முல்லைப்பாட்டு அகப்பொருள். ஸோ அது 103 அடிகள் இருக்கு. நப்பூதனார்ங்கிறவங்க பாடியவர். பாடப்பெற்றவரோட இடம் பெயர் இல்லை. சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டு அதுவும் அகப்பொருள் தான். ஸோ 261 அடியளவு இருக்கு. அது யார் பாடியவர்? கபிலர். பாடப்பெற்றவர் ஆரிய அரசன் பிரகநாதனுக்காக பாடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் பட்டினப்பாலை அப்படிங்கிறதும் அகப்பொருள் தான். 301 அடியளவு இருக்கு. கடியலூர் உத்தரங்கண்ணனார் கரிகாலன். சரிங்களா? நெடுநல்வாடை அப்படிங்கிறது ஒரு அகப்பொருள். ஸோ 188 அடியளவு இருக்கு. நக்கீரனார். ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியன் பாடப்பெற்றவர். ஸோ மதுரை காஞ்சி புறப்பொருள். 782 அடியளவு இருக்கு. மாங்குடி மருதனாருங்கிறவங்க பாடியவங்க. பாடப்பெற்றவர் யாருன்னா தலையாளங்காங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மலைப்படு காடாம் புறப்பொருள். ஸோ எவ்வளோ அடியளவு இருக்கு? 583 அடியளவு இருக்கு. இது யார் பண்ணதுன்னா பெருங்குன்றூர் பெருங்கௌ சிகனார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. பாடப்பெற்றவர் யாருன்னா நன்னன் சேய் நன்னன் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஓகே, 10 பாட்டு பத்தி தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே. சரிங்களா? அதுல இருக்க பாட்டு, அடியளவு, யார் பாடியவர், யார் பாடப்பெற்றவர்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த திருமுருகாற்றுப்படைனா எப்படி இருக்கோ, பெருநாரூற்றுப்படைனா எப்படி இருக்கோ, தினப்பாரூற்றுப்படை எப்படி இருக்கோ, பெரும்பாரூற்றுப்படை எப்படி இருக்கோ, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமுருகாற்றுப்படை நம்ம எவ்வளோ அடி அதுல பார்த்தோம்? 317 அடி பார்த்தோம் இல்லையா? ஆசிரியர் யாரு? நக்கீரர். 10 பாட்டில் முதல்வனாக அமைந்துள்ளதா இருக்கிறதுனால இது ஆற்றுப்படையில இருந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு செய்யுள் பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு நேரிசை ஆசிரியரப்பாவா இருக்கும். சரிங்களா? ஸோ களிம்பா வெண்பா ஆசிரியப்பா எல்லாம் படிச்சுப்போம் இல்லையா? ஸோ யாப்பு நேரிசை ஆசிரியப்பாவா இருக்கும். இதுக்கு வேறு பேர் இருக்கு. என்னன்னா புலவற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்வோம். பாட்டுடை தலைவன் பெயரால் வழங்கப்படும் பாடடை. சரிங்களா? ஓகே. இரண்டாம் வேற்றுமை தொக்கி வந்துள்ளது இந்த ஆற்றுப்படையில. ஸோ இதுல வந்து இந்நூலில் 7ஆம் வேற்றுமை உருபு தொக்கி வந்துள்ளது. இந்நூல் 6 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. என்னென்ன? திருப்பரங்குன்றம், சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திருவேரகம், குன்று தேரடல், பழமுதிர் சோலை. இந்த மாதிரி இது இவ்வளோ அடி பாடல்கள், எவ்வளோ பாடல்கள் இருக்கு, எவ்வளோ அடிகள் இருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாரற்றுப்படை அப்படின்னா என்னன்னா, இது பாடியவர் நமக்கே தெரியும், டேபிளேஷன்ல பார்த்தோம். முடத்தாம கன்னியார், ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று மூவரில் ஏற்களம் பாடும் பெருதன் பற்றையாகும். அடி எவ்வளவு அடி இருக்கு? 248 அடி இருக்கு. இதோட இயற்பெயர் வந்து கன்னியார். சரிங்களா? கால் மூடமாக இருந்தது பற்றி இவருடைய பெயருடன் மூடம் என்பது இணைந்து முடத்தாம கன்னியார். அதுதான் ஆக்சுவலா அவங்க ஊனமுற்றவங்க. கால் ஊனமுற்றமா இருக்கிறதுனால மொடம் அப்படிங்கிற ஒரு மொடம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மொடம்ங்கிற அவங்க மொடமா இருக்கிறதுனால அவங்க பேர் கன்னியாருங்கிற பேரோட முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறது அவங்களுடைய இயலாமைய வந்து அவங்களுடைய அடையாளமா மாத்திருக்காங்க அவங்களுடைய திறமைய வச்சு. ஸோ இதுதான் வந்து இப்படிதான் ஆக்சுவலா இருக்கணும் நம்மளும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா கரிகாலன் பெருவளத்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிறுபானற்றுப்படை அப்படிங்கிறப்ப ஆசிரியர் வந்து இடக்களி நாட்டு நல்லூர் நத்தனார்னு சொல்லுவோம். இசைப்பாணர், யாழ்ப்பாணா, மண்டைப்பாணார் என்ற மூவரில் யாழ்ப்பாணங்கிறது வந்து யாழ்ப்பாணனை ஆற்றுப்படுத்துவது. ஸோ இஞ்ஞாழ், சீர்யாழ், இடவாயின், தளி என்ற அடியினை கொண்டு சிறுபானுற்று படை என்று கூறப்படுகிறது. இதுல அடி எவ்வளவு அடி இருக்கு? 269 அடி இருக்கு. ஓகேங்களா? 5 வகையான யாழ்களை பற்றி இந்நூலில் கூறப்பட்டுள்ளன. சீரியாழ், பேரியாழ், சகோடையாள், மகரையாள், செங்கோட்டியாள் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 வகையா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? பரணியோட உரையாசிரியர் இதனை சிறப்புடையதான சிறுபானற்றுப்படைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பெரும்பானற்றுப்படை அப்படின்னா என்னன்னா, ஆசிரியர் நமக்கு எதிரி கடியலூர் உத்தரங்கண்ணனார். அதுல 500 அடி இருக்கு. பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பாடலின் அடி அளவினை கொண்டும் இடனுடை பேரியாழ் முறையுளி கலிப்பி என்ற தொடரினை கொண்டு பெரும்பானற்றுப்படை என்று கூறப்படுகிறது. பானற்று என்ற பெயரும் இந்நூலுக்கு உண்டு. ஓகேங்களா? சோ உமன பெண்களை உப்பு வண்டியை ஒட்டி சென்று உப்பு விற்று வந்துள்ளனர் என்ற செய்தியை அறிய முடிகிறது. விருந்தோம்பல் பண்பு இந்நூலில் சிறப்பித்து கூறப்படும். மன்னனுக்கு சிறிதளவும் இடமும் மக்களுக்கு பேரிடமும் அழகும் பெரும்பானற்றுப்படை சமுதாய பாட்டு எனலாம் என்கிறார் தமிழ் அண்ணல். சரிங்களா? இதே மாதிரி முல்லைப்பாட்டை பத்தி பாக்குறோம். முல்லைப்பாட்டு பாடிய ஆசிரியர் யாரு? காவிரி பூம்பட்டினத்து பெண் வனகனார் மகனார் நப்பூதனார். 10 பாட்டின் மிகச்சிறிய நூல். இதுல எவ்வளவு அடிதான் இருக்கு? 103 தான் இருக்கு. பாட்டுடை தலைவன் யாரும் இல்லை. அடியில் சிறிதே தவிர சுவையில் மிக நுட்பமானது. முல்லை திணையின் புறமான வஞ்சி திணையின் இயல்பு பற்றியும் இணைத்து பாடப்பட்டுள்ளது. இதுல வந்து 22 அடி தலைவி ஆற்றின் நிலையினை பற்றி, அடுத்து 55 அடிகளில் தலைவன் பாசறையில் இருப்பதையும் பற்றியும், அடுத்து 10 அடிகளில் தலைவனின் அவல் நிலையையும், இறுதியாக அடிகளில் தலைவனின் வினைமுற்று திரும்புவது பற்றியும் அழகா இந்த நூல்ல வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ இது முல்லைப்பாட்டு வந்து இருக்கிறே 103 அடிதான். அதுல என்னத்த போய் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. அது பார்க்கறதுக்கு வேணா சிறுசா இருக்கலாம், பட் அதோட பொருள் வந்து ரொம்ப அதோட அந்த தமிழோட சுவை, அந்த செய்யுளோட சுவை வந்து பார்த்தோம்னா அது அவங்களுக்கு இருக்கிற அந்த முல்லைப்பாட்டோட குணாச்சாரங்கள் எல்லாமே அதுல வந்திருக்கும். அவங்க பீப்புள்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 23 அடியில பார்த்தோம்னா தலைவி ஆற்றிற்குமோட நிலை பத்தி நம்ம சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 55 வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவனோட பாசறையில என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த 10 அடிகள்ல வந்து பார்த்தோன்னா தலைவனோட தலைவியோட அவல நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அதே போல இறுதியா தலைவனோட வினைமுற்று திரும்புவது எப்படி அப்படிங்கிறதையும் அழகா இந்த முளைப்பாட்டில் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த நாட்டுடைய வர்ணனையும் இதில் கூறப்படவில்லை. வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல மதுரை காஞ்சி. ஓகே, மதுரை காஞ்சினா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? மதுரை காஞ்சி பாடிய வந்து மாங்குடி மருதனார், அடி அளவாள் பெரிய நூல். ஸோ 782 அடி இருக்கு. பாட்டை தலைவன் தலையங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சிலேன் தான் பாடினது. மதுரையை பாடுமாற்றான் உணர்த்திய காஞ்சி ஆதலால் மதுரை காஞ்சி என பெயர் பெற்றதாக நச்சினார்க்கினிய கூறுகிறார். சரிங்களா? ஸோ இப்புலவர் பாடியதாக வேறு பாடல்கள் எதுவும் இல்லை. இந்நூலில் 238 அடி முதல் 699 அடி வரை மதுரை நகரின் சிறப்பை மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஐவகை நிலக்காட்சியும் சொல்லியிருக்காங்க. ஐவகை நிலக்காட்சின்னு என்ன சொல்லுவோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது எல்லாமே. சரிங்களா? ஸோ யாப்பு, வஞ்சி, அடிக்கழந்த, ஆசிரியப்பாவாலானதை இது வந்து இந்த செயல் வடிவமைச்சிருப்பாங்க. யாப்பு, வஞ்சி, அடிக்கலந்த, ஆசிரியப்பாவோட. நெடுஞ்செழியனுக்கு உலக இன்பம், பொருட்செல்வம், இளமை, யாக்கை, நிலையாமை பற்றி விரித்து கூறுவதால் இப்பெயர் பெற்றுள்ளது. சரிங்களா? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு போன்ற இதனையும் திணையால் காஞ்சி பாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு மாதிரி இந்த பாட்டை என்ன சொல்லுவோம்னா மதுரை காஞ்சியை காஞ்சி பாட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நெடுநல் வாடைன்னு சொல்லுவோம். நெடுநல் வாடையோட ஆசிரியர் யாரு? மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர். அகமும் புறமும் இணைந்த நூறாக கூறப்படுகிறது. சரிங்களா? ஓகே. முல்லைப்பாட்டு போன்று தலைவி படும் துன்பத்தையும் அதே காலத்தில் பாசறையில் தலைவன் கடமையை மூழ்கி இருந்ததையும் இரண்டு காட்சிகளையும் சித்தரித்து காட்டப்படுகிறது. ஸோ முல்லைப்பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, தலைவியோட லைஃப் எப்படி இருக்கு, ஸோ தலைவனோட பாசறை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இறுதியா தலைவியோட அவல நிலை சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இறுதியா தலைவனோட சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல முல்லைப்பாட்டு as like that the same இங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க கடமை பாட்டுடைய தலைவன் தட் இஸ் பாசறை தலைவன் வந்து கடமையில மூழ்கி இருக்கிறதையும் ஸோ அதை சித்தரிச்சு அதே நேரத்துல வந்து தலைவிப்படும் துன்பத்தையும் சித்தரிச்சு அழகா காமிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? பாட்டின் முழு அமைப்பும் கொற்றவை வழிபட்டு வேண்டுவதாக அமைந்துள்ளது. சரிங்களா? இதை வந்து அளபடை வண்ணத்துல இருக்கும். தாவ வண்ணம், ஒழுகிசை வண்ணம், இயைபு வண்ணம், ஒரு ஊ வண்ணம், வள்ளிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம் போன்றவை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு பாடியவர் யாரு? கபிலர். சங்க கால இலக்கிய புலவர்கள் வந்து இயற்கை அளவிடும் பாடும் திறத்திற்கும் ஒரு ஒப்புவியர்வற்ற சான்றாக விளங்குவது இந்நூலா இருக்கும். குறிஞ்சி பாட்டு தான் வந்து அந்த காலத்தோட இயற்கை வளங்கள் எல்லாமே இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எடுத்து சொல்ற ஒரு பாட்டா வந்து அமைஞ்சிருக்கு குறிஞ்சி. இதுல எவ்வளவு அடி இருக்கும்? 261 அடி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்னா பெருங்குறிஞ்சின்னு இன்னொரு பேரும் இதுக்கு இருக்கு. சரிங்களா? அரசன் பிரகத்தன் வந்து என்பவனுக்கு தமிழ் அறிவித்ததற்காக இந்நூலை கபிலர் பாடியதாக கூறப்படுகிறது. இதுல 99 மலர்கள் பற்றி தொகுத்து கூறப்படும் தனிச்சிறப்பினை உடையது. பரிப்பாடல்கள் தவிர பிற பாடல்கள் எல்லாம் இந்நூல் ஆசிரியர் பாடிய பாடல்கள் காணப்படுகின்றன. அதிகமாக பாடல் பாடியவரும் இவரே, அதிகமாக பாடப்பட்ட திணையும் குறிஞ்சி திணை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வந்து பாடியவர் யாருன்னா கடியலூர் உக்கரத்தினார். 307 அடி பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் யாப்பு இடையே ஆசிரிய வடிகள் விரைவி நெடும் பாட்டாகும். இந்த வஞ்சி கடல் சார்ந்த இடம் என்பதால் இந்த நெய்தல் நில மக்கள் வாழ்க்கை அதிகமாக கூறப்படுகிறது. ஸோ ஏறத்தாழ 7 அடிகளில் பானைத்திரைக்குரிய செவ்வழுகள் துறை பாடலில் இடம்பெற்ற ஏனையவெல்லாம் காவிரிய பூம்பட்டணத்தின் சிறப்பினையும் திருமாவளவன் சிறப்பினையும் கூறுவதாக உள்ளன. இப்பாடலை கேட்ட மன்னன் மகிழ்ச்சியற்று புலவரின் வறுமை தீர
16,000 பொன்னை பரிசளித்ததாக கலிகத்து பரணி ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பாலைத்திணை மறுதலையாகிய புறத்திணை கூற்றே பாட்டின் பெரும் பகுதியாய் அமைந்துள்ளது. மலைப்படு கடாம் இதை யார் படினா ரச்சினி முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌஷிகனார் மலைப்படு கடாம் மாரத்து இடம்பர் என்ற தொடரை இதற்கு தலைப்பாக விளங்குகிறது. இதுல எவ்வளவு அடி இருக்குன்னா 583 அடி இருக்கு. பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன் நம்ம டேபிளேஷனே பார்த்தோம். யாப்பு வந்து எந்த மாதிரி யாப்புனா ஆசிரியப்பா வேறு பெயர் கூத்தாரற்று படை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் குறிஞ்சி முல்லை மருதம் என்று 3 நிலங்களை கூறப்பட்டு இருக்கும் இந்த பாட்டுல. ஸோ இதுல இசைக்கருவிகள் பத்தி சொல்லலாம். ஆகுலி, குழல், குறுந்தூம்பு, கோடு, தட்டை, நெடுவங்கியம், பதளை, பாண்டில், முழவு, எல்லரி. மயில்கண் ஏற்படும் ஓசைகள் பற்றி கூறப்படுகின்றன. மகளிர் எழுப்பும் ஓசைகள், ஆண்கள் எழுப்பும் ஓசைகள், விலங்குகள் எழுப்பும் ஓசைகள், பொதுவாக எழும் பல ஓசைகள் பற்றி கூறப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதோட இந்த 10 பாட்டு சாப்டர் வந்து ஜென்ரல் டாக் ஓகே. பட் இருந்தாலும் இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. லைக் இந்த டேபிளேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ப்ளஸ் இதை வந்து ஜஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். இந்த டேபிளேஷன்லேயே மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆகிடும். ப்ளஸ் அது கூட என்ன நீங்கள் அடிஷ்னலாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா லைக் அந்த 5 திணைகளில் வந்து எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பாடியிருக்காங்க, அந்த புலவர் எவ்வளோ நூல் இயற்றியிருக்காங்க, எவ்வளோ அடிகள் இருக்குது, ஸோ அது அதோட யாப்பு என்ன, ஸோ எந்த ஆசிரியரப்பா வஞ்சி ஆசிரியப்பாவை எந்த யாப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன, பாட்டு, அதோட பொருள் என்ன, அடியளவு, பாடியவர், பாடப்பெற்றவர், அதோட யாப்பு, அது எந்த திணை பற்றி பாடியிருக்காங்க 5 திணைகளில், ஸோ எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டுடைய தலைவனா பாட்டுடைய தலைவியா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. ஓகே. இதோட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூம்மா.